இன்றைக்கி என்ன டாபிக்னா மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஜிஏ ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம என்னென்ன டாபிக் படிக்கணும், இந்த டாபிக், இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கை மட்டும் நான் 2 வீடியோவாக டிவைட் பண்ணி போடுறேன். எப்படின்னா, இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக் மட்டும் இந்த வீடியோவில் போடுறேன். இன்னொரு வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸு, இதில் இந்த 80 மார்க்கு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்க 20 மார்க்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு வரணும். நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணாமல் இதை தொடர்றது வேஸ்ட்டு தான் குரூப் டியை பொறுத்தளவுக்கு. ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணாதவங்க அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிறத படிங்க. இந்த வீடியோவில் நம்ம 12 மார்க், 20க்கு 12 மார்க்கு தான் இந்த வீடியோவில் என்னென்ன படிக்கணும். இது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத்தாக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் 3 to 4 கொஷின் தான் கேட்குறாங்க. இதில் ஏன்ஷியன்ட்டு, மிடிவலு, மாடர்ன் இது எல்லாமே படிக்கணும். இது எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி இந்த இதை நான் எழுதியிருக்கேன். இதில் என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அதை தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நான் சொல்கிறேன். எல்லா டாப்பிக்குமே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் இன்ட்ரோடக்ஷனும் டைம்லைனும் பார்க்கணும். தமிழில் அறிமுகம், காலவரிசை, நெக்ஸ்ட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனு, சிந்து சமவெளி நாகரிகம், வேதிக் பீரியடு, வேதகாலம், ஜெயினிசம், புத்திசம், சமணம் மற்றும் பௌத்தம், மகஜனபதாக்கள், அப்புறம் மௌரியா எம்பையரு, மௌரியா பேரரசு, போஸ்ட் மௌரியா எம்பையரு, மௌரிய பேரரசுகளின் பிந்தையது, குப்தா எம்பையரு, குப்தா பேரரசு, சௌலுக்கியஸ், ராஷ்டிரகூடர்ஸ், இதில் சௌலுக்கியர்கள், ராஜகூடர்கள், டெல்லி சுல்தான்கள், பாமனி சுல்தான்கள், அப்புறம் விஜயநகர் எம்பையரு, விஜயநகர் பேரரசு, அப்புறம் முகல் எம்பையர், முகலாய பேரரசு, மராத்தியர்கள், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, தென்னிந்திய வரலாறு, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியர்களின் வருகை, அப்புறம் கேரக்டர்ஸ் ஆக்டு, சசன சட்டங்கள், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசிஸ், அப்புறம் நிர்வாகம், கொள்கைகள், ஏர்லி ரெசிஸ்டன்ஸு, ஆரம்பகால எதிர்ப்பு, கிரேட் ரிவால்ட்டு, பெரும் கிளர்ச்சி, ரிஃபார்ம் மூமெண்ட் அண்டு ரிஃபார்மிஸ்ட்டு, சீர்திருத்த இயக்கங்கள், சீர்திருத்தவாதிகள், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, இந்திய தேசிய இயக்கம், அப்புறம் இன்சு அமர்வுகள், அப் டு பார்ட்டிஷன், பகிர்வு வரை பார்க்கணும். இந்த ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ டாபிக் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கணும். இதில் நமக்கு 3 to 4 கொஷின் வரை கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி, புவியியல், இதில் 2-3 கொஷின் வரை கேட்குறாங்க. இதில் என்னென்ன டாபிக் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். பேசிக் ஆஃப் ஜாகிரஃபி, புவியியலின் அடிப்படைகள், சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம், லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இயற்கைவியல் வரைபடம் அம்சங்கள், ஃபிசிக்கல் மேப் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இயற்பியல் வரைபடம், ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், உடல் அம்சங்கள், வெதர் அண்ட் கிளைமேட்டு, வானிலை மற்றும் காலநிலை, மான்சூன் ரெயின்ஃபாலு, பருவமழை, மழைப்பொழிவு, வாட்டர் ரிசோர்ஸஸு, நீர்வளங்கள், ரிவர்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் உள்ள ஆறுகள், ராக்ஸு, பாறைகள், அப்புறம் சாயில், மண், மினரல்ஸ் அண்ட் நான் ரிசோர்ஸஸு, கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், அப்புறம் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃபு, காடு மற்றும் வனவிலங்குகள், அக்ரிகல்ச்சர் பேட்டர்னு, விவசாய முறை, டிரான்ஸ்போர்ட் அண்டு கம்யூனிகேஷனு, போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு, சோஷியல் ஜாகிரஃபி, சமூக புவியியல், பாப்புலேஷன் டென்சிட்டி அண்டு டிஸ்ட்ரிபியூஷன், மக்கள் தொகை, அடர்த்தி மற்றும் பரவல், அப்புறம் ரெசில் இன, அப்புறம் ரெஜிடிக் குரூப்ஸ் அண்டு மேஜர் ட்ரைப்ஸு, மொழியியல் குழுக்கள் மற்றும் பழங்குடியினர், அப்புறம் ரிவர்ஸு, ஆறுகள், நேச்சுரல் கிளாமிட்டி, இயற்கை பேரிடர். இந்த எல்லா டாப்பிக்குமே
ஜாகிரஃபியில் பார்க்கணும். இதை பார்த்தா தான் நமக்கு 2 to 3 கொஷின் வரைக்கும் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்கு, பொருளாதாரம், இதுலேருந்து 1லேருந்து 2 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. இதில் என்னென்ன டாபிக் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் பார்க்கணும், அறிமுகம், அப்புறம் டைப்ஸு, வகைகள், சிஸ்டம், அமைப்புகள், செக்டார்கள், துறைகள், அப்புறம் ஃபியூச்சர்ஸு, அம்சங்கள், அப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளை, தேவை மற்றும் வழங்கல், அப்புறம் குட்ஸ், மார்க்கெட்ஸ், கர்வ்ஸு, பொருட்கள், சந்தைகள், வளைவுகள், அப்புறம் நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம், இண்டஸ் அண்டு மணி சப்ளை, குறியீடுகள், பண வழங்கல், அப்புறம் பேங்கிங், வங்கி, அப்புறம் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், 5 இயர்ஸ் பிளானு, இது ரொம்ப முக்கியம். இதில் 5 ஆண்டு திட்டங்கள், அப்புறம் ஃபிசிக்கல் பாலிசி, நிதி கொள்கை, அப்புறம் மேனிட்டரி பாலிசி, பணவியல் கொள்கை, அப்புறம் ஜிஎஸ்டி, இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எக்கனாமிக்ஸில் பார்க்கணும். இதிலேருந்து 1 to 2 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாலிட்டி, அரசியலமைப்பு, இதுலேருந்து 2லேருந்து 3 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. இதில் என்னென்ன டாபிக் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். இதில் ஹிஸ்ட்ரி அண்டு மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் வரலாறு மற்றும் உருவாக்கம், அப்புறம் பிரியாம்பலு, முன்னுரை, சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் அண்டு சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் மற்றும் ஆதாரங்கள், ஷெட்யூல்ஸ் அண்டு பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பின் அட்டவணைகள் மற்றும் பகுதிகள், அப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பின் சட்ட திருத்தம், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ், ஒன்றியம் மற்றும் அதன் பிரதேசங்கள், அப்புறம் சிட்டிசன்ஷிப்பு, குடியுரிமை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமைகள், டிபிஎஸ்பி, அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, அடிப்படை கடமைகள், அப்புறம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஒன்றிய நிர்வாகி, அப்புறம் யூனியன் லெஜிஸ்லேட்டிவ், ஒன்றிய சட்டமன்றம், அப்புறம் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், மாநில நிர்வாகம், அப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், அப்புறம் மாநில சட்டமன்றம், அப்புறம் கான்ஸ்டியூஷன் அண்டு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி, அரசியலமைப்பு மற்றும் அரசியலமைப்பின் சாரா அமைப்புகள், அமெண்ட்மெண்ட்ஸ் அண்டு மிஸ்செலேனியஸு, திருத்தங்கள் மற்றும் இது எல்லாத்தையுமே பார்க்கணும். அப்புறம் இதிலேருந்து 2 to 3 கொஷின் வரைக்கும் தான் கேட்குறாங்க. இதோட மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம 80 கொஷினை டார்கெட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு மேக்ஸு, ரீசனிங்கு, சயின்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஜிஏ பார்ட் வரணும். ஜிஏ பார்ட்டும் இப்படி படிக்கக்கூடாது, இது எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும். ஆனால் எல்லாத்தையும் டீப்பாக படிக்கக்கூடாது. இது எப்படி படிக்கணும்னா, ப்ரீவியஸ் இயர் ஒய்சிடி புக் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். அப்புறம் இப்போ கரண்ட்டாக நடந்த கொஷின் பேப்பரையும் பேஸ் பண்ணி அந்த அவுட்லைனில் படிக்கணும். இப்போ ப்ரியாம்பலில் ஒரு கொஷின் கேட்டிருக்கானா, அந்த அவுட்லைனில் அந்த கொஷின் எங்கே கேட்டிருக்கான், அதோட சரௌண்டிங்கை நல்லா டெப்த்தாக படிக்கணும். ஏன்னா அந்த சரௌண்டிங்லேருந்து தான் ஜிஎஸ்ஸை பொறுத்தளவு கொஷின் எடுப்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள், அதுலேயே நிறைய கொஷின் நமக்கு சால்வ் ஆகும். இதை நம்ம டெப்த்தாக படித்தா டைம் தான் வேஸ்ட்டு. இதை நம்ம ஸ்மார்ட்டாக தான் அப்ரோச் பண்ணணும். இதுக்கு கோர்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா, சந்துரு மேக்ஸில் ஜிஎஸ் கோர்ஸ் இருக்குது. பிரதீப் சார்னு ஒரு சார் இருக்கார், அவர் நல்லா எடுப்பார். அப்புறம் நம்ம புக்ஸுனால் நம்ம சமச்சீர் புக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழில் இருக்கவங்க சந்துரு மேக்ஸ்லேயே ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ தான். இதோட இன்னொரு பார்ட் இருக்குது, செகண்ட் பார்ட்டு. அதில் கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகேலாம் எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இந்த வீடியோவும் பாருங்கள். அப்புறம் மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸு, இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். எதனா டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.